மேடம். பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெஸ்ட்டு நல்லா எடுத்துருக்கீங்க. டெஸ்ட்டு ஈஸி தான். நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்பில் இந்த கொஸ்டின் நான் போட்டு விட்டுருக்கேன். இந்த ஃபுல்லாக கொஸ்டின் நம்ம குரூப்பில் இருக்குது. கொஸ்டின் நல்லா இருக்குது. நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருக்குது. டீட்டெயிலுக்கு ஆன்சரும் நான் போட்டுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு ரொம்ப ஒன்றும் ரிஸ்க்கான கொஸ்டின் அது இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. போனோட்டா என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட்ஸில் காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்த்துருக்கீங்க. அதுக்கடுத்து ஐடிஐடி மெத்தடில் காஸ் ஜெயோமெட்ரி, காஸ் சைக்கிள். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் நம்ம நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் இன்டர்போலேஷன் பார்த்தோம். இன்டர்போலேஷன் நியூட்டன் ஃபார்வர்ட், பேக்வர்ட், லெக்ரான்ஜிஸ், நியூட்டன் டிவைட் டிஃபரன்ஸ், லெக்ரான்ஜிஸ்னு போன ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க. அதே அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் பார்த்துருக்கோம். டிஃபரன்ஷியேஷன்ங்கிறது ஃபார்வர்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட்ஸ் தேவைன்னா ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எண்டிங் பாயிண்ட்ஸில் டிஃபரன்ஷியேஷன் தேவைன்னா பேக்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இன்டகிரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் இன்டகிரேஷனில் வரப்போ தான் நம்ம நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலா. நியூட்டன் கோட்ஸ் ஃபார்முலாவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ட்ரெபிசாய்டல் ரூல் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்சன் 1/3 ரூல், சிம்சன் 3/8 ரூல். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன மிச்சம் ஒரே ஒரு ரூல் இருக்குது. பார்த்தீங்கன்னா காசியன் குவாட்ரேச்சர்னு சொல்லி போட்டுருப்பாங்க சிலபஸில் இருக்கும். கடைசியில் நியூமெரிக்கல் இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா காசியன் குவாட்ரேச்சர். காசியன் குவாட்ரேச்சரை பொறுத்தளவுக்கு நம்ம எப்பயுமே இந்த நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் என்ன சார் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டர்வல் நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, இன்டகிரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்டர்வலில் வந்து நம்ம ஏ, பிங்கிற இன்டர்வலில் நம்மளை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்டர்வலை இந்த ரேஞ்சை வந்து நம்ம நிறைய சப் இன்டர்வலாக பிரித்து அந்த சப் இன்டர்வல் தான் சார் கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது in Tabside and Simpson rule, the range a, b divided into n equal parts. Tabside ஆலதுலயும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ரேஞ்சை வந்து நம்ம n equal parts-ஆ பிரிச்சிருக்கோம். x0, x1 up to xn minus 1. இது எல்லாமே இந்த இதுக்குள்ள இடைவெளி என்னன்னு வச்சிருப்போம், கிளாஸ் இன்டர்வல் வந்து கட்சி எல்லாமே கட்சிங்கிறது ஈக்குவலா தான் சார் இருக்கும். அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை நம்ம போனவட்டமே பார்த்தோம். இந்த மாதிரி கொடுத்திருக்க ரெண்டு இன்டர்வல்ல கொடுத்திருந்தாங்கன்னா ஏபிங்கிற இன்டர்வலில் கொடுத்தனால இது நிறைய நம்ம சப் இன்டர்வலாக பிரித்து ட்ரெபிசாய்டல் சிம்சன் எல்லாமே இந்த மாதிரி தானே பார்த்தோம். இதை தான் வந்து என்ன வச்சுருப்பாங்க, x0, x1, x2, xn minus 1, xn. இந்த சப் இன்டர்வலை பிரித்து அது எல்லாமே இந்த இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச் ஈக்குவலி ஸ்பேஸாக பிரித்து நம்ம அந்த இன்டகிரேஷன் பார்த்துருக்கோம். ட்ரெபிசாய்டல் ரூல் மாதிரி ட்ரெபிசாய்டல் ரூல் எப்படி சார் வந்துச்சு, x0 to xn f of x dx equal to h by 2. ட்ரெபிசாய்டல் ரூல் தெரியும் படித்தோம். ஃபர்ஸ்ட் அதையும் லாஸ்ட் இதையும் கூட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் லாஸ்ட் பாயிண்ட்டும் ஒன் டைம்ஸ் எடுத்திருப்பாங்க. இதில் பார்க்குறப்ப நம்ம இந்த இடையில இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஒரு தடவை வரும். மிச்ச பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்க 2 டைம்ஸ் வந்துருக்கும் ட்ரெபிசாய்டில். ப்ளஸ் 2 into f1, f2 up to fn minus 1 வரைக்கும். இதை நம்ம இதில் என்ன சொல்றாங்க, உள்ள வரப்ப எப்படி சார் வரும், இந்த 1/2 கூட உள்ள கொண்டு வரலாம். 1/2 f0, 1/2 fn. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2 கேன்சல் ஆயிடும். 2/2க்கு f2 up to fn minus 1. அப்போ இந்த இதுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை அதோட வெயிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அப்போ w1 w0 ஈக்குவல் டு 1/2, கடைசி இது wn ஈக்குவல் டு 1/2. அடுத்து w1, w2, w3 எல்லாமே என்னங்க வரும், wn minus 1 வரைக்கும் என்னதே வரும், ஒன்று தானே இருக்குது கோஎஃபிஷியன்ட் எல்லாத்துக்குமே. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ இதை எப்படி எழுதிடலாம், இந்த எப்படி எழுதிடலாங்க, சம்மேஷன் ஆஃப் wi xn எழுதலாமா, w1 x0. இப்போ i equal to 0 to n போடுங்க. அப்போ w0 x0 ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிடும். அடுத்து w1 x1, w2 x2, w3 x3. இந்த மாதிரி என்ன செஞ்சலாம், நம்ம
இந்த ஃபார்முலாவே இந்த மாதிரி எழுதிடலாம். அப்போ இந்த இடத்துல வெயிட்டுக்கு ஆனால் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த இன்டர்வல்ஸ் அந்த பாயிண்ட்ஸுக்கு தான் நம்ம எடுத்துருப்போம். வெப்சைட் ரூல் 1/3, சிம்சன் 1/3, சிம்சன் 3/8 பார்த்தீங்கன்னா சார் மெட்டீரியல் இருக்குங்க சார். சிம்சன் 1/8 பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் காசியன் என்ன செஞ்சிருப்பாருன்னா இதே மாதிரி தான் நீங்கள் சிம்சனையும் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி வெயிட் ஃபங்க்ஷனா WI × XI நம்ம மாற்றிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கும் செகண்ட் இன்டர்வல் h/3 வரும். இதே சிம்சன் பார்க்குறப்ப நாங்கள் வரோம் சிம்சன் 1/3 ரூல் x0 xn f(x) dx equal to h/3 f0 plus fn plus 4 into அந்த ஆடுது ஃபுல்லாவே f1 f3 f5 இதுக்கெல்லாம் 4 வரும். அந்த f2 f4 அந்த ஈவன் டைம் கீழே அந்த ஈவன் சஃபிக்ஸ் வர எல்லாத்துக்குமே 2 வந்துடும். அப்போ இது நீங்கள் இதை வந்து அப்போ 1/3 உள்ள கொண்டு வரப்ப W0 equal to 1/3. அதேமாதிரி கடைசி இதுக்கு 1/3 வரும் WNக்கு. அடுத்து பாருங்க இந்த W1 W3 W5 வரப்ப எல்லாத்தையும் வரும் எல்லாத்துக்குமே 4/3 வரும். W2 W4 அப்படின்னு வரப்ப எல்லாத்துக்குமே 2/3 வரும். அப்போ இதையும் எந்த மாதிரி மாற்றிடலாம், இந்த நம்ம இந்த சிம்சன்ஸ் ஃபங்க்ஷனையுமே நம்ம சம்மேஷன் ஆஃப் I equal to 0 to n WI XI. அப்போ அந்த வெயிட் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் அந்த இடத்துல வெயிட்டுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். காசியன் குவாட்ரேச்சர் என்ன செய்யறாருன்னா ரெண்டையுமே அவர் கன்சிடர் பண்ணிக்கிறார். வேரியபிளும் WI வெயிட்ஸையும் வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அது கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் நம்ம மிச்சத்தில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈக்குவலி ஸ்பேஸ்ல ஹச்சுங்கிறது எல்லாத்துலேயுமே எப்படி தான் இருக்குங்க, ஈக்குவலாக இருக்கும். அந்த இது ஈக்குவலி ஸ்பேஸாக இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம காசியனையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் நம்ம மிடில் சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட்ல 43 பேஜ் நம்பர் 43 பார்த்தீங்கன்னா காசியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலா யூஸ்ட் ஃபார் தி வேல்யூஸ் ஆஃப் x are not equally ஸ்பேஸ். அப்போ அதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ சொல்லியிருப்போம். அதான் ஃபர்ஸ்ட் மிச்சதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எப்படிங்க இருக்கணும், நியூமரிக் இன்டகிரேஷன்ல ட்ரெபிசாய்டல் சிம்சன் 1/3 சிம்சன் 3/8 பார்க்குறப்ப ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கும். நமக்கு இதுக்கு பார்க்குறப்ப நம்ம நாட் ஈக்குவல் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் காசியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலா அசியூம்ஸ் ஆன் அப்ராக்சிமேஷன் ஆஃப் த ஃபார்ம் W1 f(x1) W இதை தான் நம்ம பார்த்தோம். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவுமே நம்ம எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி வெயிட் ஃபங்க்ஷனாக வெயிட்டையும் கொடுத்துருக்க 2 வேரியபிளாக எடுத்துக்கலாம். இதை தான் சொல்லியிருப்பாங்க. நான் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு போது சில பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து மெட்டீரியல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அது புரிஞ்சுது. அப்போ பார்க்குறப்ப நீங்கள் அந்த ஃபார்முலா வந்து காசியன் குவாட்ரேச்சர் வந்து பார்க்குறப்ப அது எதில் வித்தியாசப்படுது அப்படிங்கிறப்ப நமக்கு அது ஈக்குவலி ஸ்பேஸாக மிச்சதுக்குலாம் ஈக்குவலி ஸ்பேஸாக இருக்கணும். இதுக்கு அன்ஈக்குவல் ஸ்பேஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டையும் கொஞ்சம் வேரியபிளாக கன்சிடர் பண்ணுவாங்க. பாயிண்ட்ஸ் கிவன் பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா XI வேரியபிள், அதையும் நமக்கு வேரியபிளாக கன்சிடர் பண்ணுவாங்க. அது அப்போ அதுவும் என் வேரியபிள் 7 டைம்ஸ் வரும். வெயிட்டும் எத்தனை டைம்ஸ் இருக்குங்க, W1 x1 WN xn வரைக்கும் போகுதுல்ல, அங்கேயும் n டைம்ஸ் வரும். அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொத்தம் அதில் 2n கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா W-க்கும் n வரைக்கும் இருக்கு, X-க்கும் n வரைக்கும் இருக்கு. அதனால அதில் வந்து 2n கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும். அந்த ஃபார்முலா எப்போ வேலிட், எப்போ வந்து காசியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலா வேலின்னு வரப்ப லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அதில் பார்த்தீங்கன்னா 2n கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். அடுத்து அந்த எப்போ வந்து அந்த ஃபார்முலா வேலிட்னு வருதுன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2n - 1 டிகிரி. அந்த பாலினாமியல் டிகிரி வந்து எப்படி இருக்கணும்னா டிகிரி வந்து 2n - 1ஓட கம்மியாகவோ இல்லாட்டி சமமாக இருக்கும். அப்போ 2n வந்து இப்போ ஏற்கனவே இந்த 2n எப்படி வந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் n × n 2n வந்து அதில் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்னு வரப்ப அந்த நாட் ஈக்குவலி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வெயிட்டையும் வேரியபிள்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க வேரியபிளாக, அது எக்ஸையும். அடுத்து அதில் வந்து 2n கோஎஃபிஷியன்ட்ஸ் வரும். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2n - 1. பாலினாமியல் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் 2n - 1 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எதில் இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா லெஜெண்டர் ஈக்குவேஷன். நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் பாலினாமியல் படிச்சிருப்பீங்க Pn of x. அதுல இருந்து தான் வந்து நம்ம இந்த காசியன் குவாட்ரேச்சர் கொண்டு வரோம்.
அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து 2 பாயிண்ட் ஃபார்முலா 3 பாயிண்ட் ஃபார்முலா முக்கியமானது. காசியன் 2 பாயிண்ட், காசியன் 3 பாயிண்ட். அடுத்து பாருங்க, இன் ஜென்ரலா இந்த காசியன் ஃபார்முலா எப்படி நோட் பண்ணலாம்னா, இன் ஜென்ரல் x0 to xn f of x dx equal to summation of wi f of xi plus r. இது வந்து ஜெனரல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்த அடுத்து வந்து காஸ் லெஜெண்டர் இன்டகிரேஷன் ஃபார்முலா. நம்ம அந்த காசியன் குவாட்ரேச்சரை காஸ் லெஜெண்டர் ஃபார்முலான்னு சொல்லலாம். காசியன் குவாட்ரேச்சருக்கு இன்னொரு பேரு காஸ் லெஜெண்டர் ஈக்குவேஷன், காஸ் லெஜெண்டர் ஃபார்முலா, இன்டகிரேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த காஸ் லெஜெண்டர்னு வர்றப்ப இங்க நம்ம மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா எந்த a to b x0 xn எந்த இது வேணாலும் இருக்கலாம், அது வந்து எந்த வேல்யூஸ் வேணாலும் வரலாம். ஆனா இந்த காசியன் குவாட்ரேச்சர்ல என்ன எடுத்துக்குவாங்கன்னா -1 to +1, -1 to +1 இன்டர்வல்ல தான் காசியன் குவாட்ரேச்சர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வரப்போ -1 to +1 f of x dx equal to summation of I equal to 1 to n. நான் 0 to 1 போட்டுப்பேன், சாரி 1 to n wi f of xi. அப்ப அந்த இடத்துல வெயிட் ஃபங்க்ஷன் எடுத்துருப்பாங்க. அடுத்து கொடுத்துருக்க நம்ம f of xi னா y யோட ஃபங்க்ஷன். நம்ம கொடுத்துருக்க செட் ஆஃப் வேல்யூஸ் எப்படி சார் கொடுத்துருப்பாங்க, நமக்கு x equal to 0 1 2 up to n கொடுத்துருப்பாங்க. இது கரஸ்பாண்டிங் y வேரியேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, கரஸ்பாண்டிங் y வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க டேபிள்ஸ்ல. அதனால தான் பார்க்குறப்ப அந்த வெயிட் ஃபங்க்ஷனையும் அந்த f of x நம்ம பெருக்கிறப்ப எல்லாத்தையுமே சம்மேஷன் பெருக்கி சம்மேஷன் பண்ணணும். இது வந்து பார்க்குறப்ப இது வந்து காஸ் லெஜெண்டர் இன்டகிரேஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க பொதுவாக. இன்னும் காஸ் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போல பொதுவாக வந்து இந்த ஜென்ரலாக இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. காஸ் லெஜெண்டர் வர்றப்ப -1 to 1 தான் சார் எடுத்துருப்பாங்க, -1 to +1 தான் எடுத்திருப்பாங்க. இதுல இந்த xi-ங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா லெஜெண்டர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்னோடைய ரூட்ஸ் சொல்றாங்க. xi is a roots of Legendre polynomial. Pn of x. நமக்கு ரூட்ஸ் ஆர்த்தா ரூட்ஸ் வந்து ஜீரோஸ் சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க என்ன கொடுப்போம்னா xi are the zeros of the Legendre polynomial Pn of x னு சொல்லி போட்டுருக்கோம். அடுத்து இந்த wi கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிருப்பாங்க. wi equal to 2 into 1 minus xi square by n square Pn minus 1 xi the whole square. அப்ப லெஜெண்டர் பொறுத்தளவுக்கு ஜெனரல் ஃபார்ம் வரப்போ இதை வச்சுக்கோங்க. காஸ் லெஜெண்டர் வரப்போ -1 to 1 தான் வரும். அதை -1 to 1 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க xi-ங்கிறது நம்ம லெஜெண்டர் பாலினாமியலுடைய ரூட்ஸாக இருக்கும். அடுத்து அந்த wi கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போயிடலாம். டூ பாயிண்ட் ஃபார்முலா 3 பாயிண்ட் ஃபார்முலா போறதுக்கு முதல்ல அந்த இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, xi is a roots of the Legendre polynomial சொல்லியிருக்காங்க சார். அப்போ உங்களுக்கு லெஜெண்டர் பாலினாமியல்ல செகண்ட் p2 தெரிஞ்சிருக்கும்ல, p3 தெரிஞ்சிருக்கும். நமக்கு p2 of x என்ன போறோம் மறந்துடுச்சுப்பா, பிசிடிஆர்ல படிச்சது இப்ப படிச்சிருக்கீங்க. இப்ப சார்ல இருக்காது சரிப்பா. for n equal to 2 இருக்கிறப்ப p2 of x equal to 1/2 3x square minus 1 தெரியும். நான் பார்த்தா சொல்றேன். சரி சரி அதான் ஒண்ணுல p2 of x equal to 1/2 3x square minus 1. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா என்ன வரும், equal to 0 போடணும். அப்ப 1/2 3x square minus 1 equal to 0. அப்ப 3x square minus 1 equal to 0. அப்ப x square equal to 1/3, x equal to plus or minus root of 1/3. இதான் வந்து 2 பாயிண்ட் ஃபார்முலால வெயிட் ஆகும். plus 1/3 minus 1/3 கொடுப்பாங்க. w1 க்கு பதிலா plus 1/3 கொடுப்பாங்க, w2 க்கு பதிலா. அப்ப இதுதான் வந்து இந்த xi இங்க 2.5 n equal to 2 இருக்கிறப்ப நம்ம இந்த மறந்துட கூடாது 1/3. இதுக்கு இன்னொரு வேரியபிள் டிஃபரன்ஸ் வேரியபிள் டினோட் பண்ணலாம். plus or minus 0.5
7735. ஃபார்முலாவே கேட்கலாம் நமக்கு. ஃபார்முலா கேட்கலாம். நியூமெரிக்கல் மெத்தட்ஸை பொறுத்த அளவுக்கு தைரியமா சொல்லலாம். கண்டிப்பா சம்ஸ் வந்து பெரிய லெவல் சம்ஸ் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. எதனாலனா கால்குலேட்டர் இல்லாமல் போட முடியாது. போனோட்டா வந்து லெக்ரான்ஜில கேட்டோம்னா ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வந்து போனோட்டா போட்டு காமிச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்து மிச்ச क्वेश्चनலாம் பாருங்க எல்லாமே தியரி क्वेश्चन தான். பார்த்தா 4 1 மார்க் ஒரு 2 மார்க் எடுத்தாங்க போனோட்டா. 4 1 மார்க் எடுத்தாங்க, ஒரே ஒரு 2 மார்க் எடுத்தாங்க. அதனால தியரி பார்ட்ல தான் வந்து நீங்க ஃபார்முலாஸ், எரர் பவுண்ட், எப்போ வந்து அந்த ஆப்டிமல் கண்டிஷன் இருந்தா ஆப்டிமல் கண்டிஷன், எப்போ வந்து அந்த ஃபார்முலா வேலிட் ஆகணும், பாசிபிள் கண்டிஷன் இருக்கும் வேலிட். எரர் பவுண்ட் கேட்டிருக்காங்க. போன எரர் பவுண்ட் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அடுத்து மைனஸ் ப்ரெடிக்ட் மெத்தட் இருக்கு. எத்தனை பீரியட் வேரியஸ் இருந்தா அதை கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் क्वेश्चन. எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜ்ல நமக்கு அந்த ஷார்ட் ஆன்சர் क्वेश्चनல கேட்ட क्वेश्चंस பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இன்ஜினியரிங் காலேஜ் புக்கை பாக்குறப்ப அந்த 4 क्वेश्चनமே இன்ஜினியரிங் காலேஜ் புக்ல இருக்கு. ஒரு क्वेश्चन மட்டும் சிஎஸ்ஆர் நெட்ல கேட்ட क्वेश्चन. அந்த ரெக்ரான்ஜிஸ் மெத்தட்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. சிஎஸ்ஆர் நெட்ல மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்டிருந்தாங்க. மல்டிபிள் ஆப்ஷன் கரெக்டா இருக்குது. அதுல 3 ஆப்ஷன் தப்பா கொடுத்துட்டு ஈஸியா கேட்டிருந்தாங்க. அதே क्वेश्चन நம்பரோட மாத்தணும். அதனால நீங்க தைரியமா தேரி பார்ட்ஸ், ஃபார்முலாஸ், அந்த நம்ம சொல்ற மாதிரி தேரி பார்ட் நல்லா படிச்சுக்கோங்க. விட்டு முதல்ல நல்லா தவறு பண்ணிக்கோங்க. சம்ஸும் பார்க்கணும். சின்ன சம்ஸ் பார்த்துச்சுன்னா அதனால அதுக்கு அதனால தான் வந்து எக்ஸுக்கு பதிலாக போட்டிருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடுறப்ப எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருப்பாங்கன்னா √1/3 போட்டிருப்பாங்க. 2 பாயிண்ட் ஃபார்முலா. வெயிட்னு வர்றப்ப W1 = W2 = 1 போட்டுப்பாங்க. அடுத்து n = 3 வச்சு பாத்தீங்கன்னா n = 3 வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு P3 of x என்ன கிடைக்கும்? 1/2 5x³ - 3x. அப்ப இதுக்கு ஈக்குவல் 0 போடுறப்ப 5x³ 3x = 0. x காமனா கூட எடுத்துடலாம். x = 0. அப்ப 5x² - 3 = 0. இதுல இருந்து பாத்தீங்கன்னா x² = 3/5. x = ±√3/5. அப்ப மொத்தம் 3 இது கிடைச்சிருக்கும் நமக்கு. 3rd டிகிரி பாலினாமியல்னால 3 ரூட்ஸ் கிடைக்குது. அப்ப x = 0. அப்ப இதுல இருந்து x1 = -3/5 எடுத்துப்பாங்க. x2 = 0 எடுத்துப்பாங்க. x3 = +3/5 எடுத்துப்பாங்க. இங்கே அதே மாதிரி தான். x1 = -1/√3. சாரி, √1/√3 1/3. x2 = √1/3 எடுத்துப்பாங்க. சார் இந்த கிடைச்ச x வேல்யூ எல்லாம் அதுல போய் அந்த wi ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா wi இல்லப்பா. wi ல வந்து வெயிட் சப்ஸ்டிட் பண்ணனும். வெயிட் சப்ஸ்டிட். ஆமா, wi ல வந்து வெயிட் சப்ஸ்டிட் பண்ணனும். w1 1 2 3 எடுத்தா சார் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படினா சார் அப்படி இல்ல. அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன். இது எப்போ வரும்னு சொல்லி அது சொல்ல போறேன். சரி, அப்ப என்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமா 2 பாயிண்ட் ஃபார்முலா வரப்ப என்ன வருங்க? ±√1/√3 வரணும். அதே மாதிரி 3 பாயிண்ட் ஃபார்முலா வரப்ப ±√3/5 3/5 தானே வரும். 3/5 x2 வந்து 0 ன்னு வரும். அதே மாதிரி வெயிட்னு வரப்ப இதுக்கு தேர்ட் ரூல்ல பாத்தீங்கன்னா W1 = 5/8 ன்னு வரும். W2 = சாரி W1 னாலும் W3 னாலும் 5/8 வரும். W2 க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 8/9 வரும். சாரி, 5/9 8/9 5/9 8/9. இததான் வந்து எப்படி போட்டுருப்பாங்கன்னா இந்த 5/9 க்கு பதிலா 0.5555 அப்ப டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வருங்க? 0.5. அது நம்ம பிட்டிலே சொல்லியிருக்கோம். 0.5555 வரும். W2 ன்னு வரப்ப 0.8888 ன்னு வரும். இதான் வந்து மெயினா சும்மா நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஃபார்முலா எதுக்கு இது வருது அப்படிங்கறதுக்காண்டி சொல்றேன். இது வந்து லெஜெண்டர் பாலினாமியலுடைய ரூட்ஸ் சொல்லிருக்காங்க. அதனால தான் லெஜெண்டர் பாலினாமியல் நமக்கு 2 பாயிண்ட் ஃபார்முலாங்கிறப்ப செகண்ட் பாலினாமியல், காஸ் 3 பாயிண்ட் ஃபார்முலாங்கிறப்ப லெஜெண்டர் தேர்ட் பாலினாமியல் இருந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த காசியன் 2 பாயிண்ட் இப்ப பார்க்கலாம். காசியன் 2 பாயிண்ட் ஃபார்முலா 2 பாயிண்ட் காசியன் குவாட்ரேச்சர் அண்ட் காசியன் ஃபார்முலா இல்ல காஸ் லெஜெண்டர் ஃபார்முலா எப்படி வேணாலும் சொல்லலாம்.
2 பாயிண்ட் காசியன் ஃபார்முலா 2 பாயிண்ட் காசியன் குவாட்ரேச்சர். அப்ப நமக்கு 2 பாயிண்ட் வரப்ப n = 2 ன்னு தெரியும். அப்ப -1 to 1 f of x dx equal to என்னங்க வரும்? w1 f of x1 plus w2 f of x2. தான பார்த்தோம். -1 to 1 f of x dx equal to w1 ல இருந்து எது வரைக்கும் போயிருக்கும்? w1 x1 வரைக்கும் போயிருக்கும். n = n ன்னு வரப்ப இங்க n = 2 ன்னு வரப்ப ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ வந்து எக்ஸாக்ட் அது முக்கியமானது. அடுத்து சொல்லிருக்காரு the formula மிடில் இல்லாட்டினா எழுதிருப்பேன் கண்டிப்பா, இல்லாட்டினா எழுதிருக்கேன். this formula is exact for நம்ம என்னங்க பார்த்தோம்? ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் less than or equal to 2n minus 1 ன்னு சொன்னோம்லங்க. அப்ப இங்க n equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்குள்ள சிம்பிளா n equal என்னன்னு போடுங்க? 2 ன்னு போட்டீங்கன்னா 4 minus 1 equal to 3. அப்ப 3 டிகிரி பாலினாமியல் வரைக்கும் தான் என்ன செய்ய முடியுங்க? அத காசியன் 2 பாயிண்ட் ஃபார்முலா வந்து எக்ஸாக்ட்டா இருக்கும். இட் இஸ் அப்ப the formula is exact for 3 degrees of polynomials. This formula is exact for 3 degrees of polynomials. நான் எழுதிருப்பேன், எழுதலாட்டினா சார் தயவு செய்து எழுதிக்கோங்க. This formula is exact for 3 degrees of polynomial. அது எந்தெந்த polynomial அப்படின்னா சும்மா பொதுவா சொல்லிருப்பாங்க. f of x equal to 1 ஆ இருக்கலாம், கான்ஸ்டன்ட் polynomial இருக்கலாம், x ஸ்கொயர் x கியூப். அந்த w1 வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கப்பா, அதுக்கு பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொதுவா 1 x ஸ்கொயர் x கியூப் வரைக்கும் 3 டிகிரி polynomial வரைக்கும் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து இப்ப -1 to 1 into dx கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 ன்னு வரப்ப x மட்டும் வருமா? 1 + 1 2 ன்னு வரும். 1 + 1 2 ன்னு வரும். அப்படியே இத போய் சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. இந்த w1 க்கு பதிலா a, w2 க்கு பதிலா b ன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி a w1 w2 வச்சுக்கலாம். அப்ப w1 plus w2 equal to என்ன வரும்? 2. இதுல அடுத்து -1 to 1 x dx பாத்தீங்கன்னா ax1 plus bx2 equal to 0 ன்னு வரும். இதை நீங்க இன்டகிரேட் பண்ணி பாருங்க, இந்த வேல்யூ இங்க கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல போய் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 1 க்கு பதிலா இதை சப்ஸ்டிட் பண்ணிருப்பாங்க. w எங்க போய் அதனால தான் இந்த f of x1 பதிலா இந்த 1 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. அதனால w1 மட்டும் வரும், w2 மட்டும் வரும். அடுத்து போய் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருப்பாங்க. வேற ஒண்ணு x சப்ஸ்டிட் பண்ணிருப்பாங்க. அடுத்து போய் இங்க போய் x சப்ஸ்டிட் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா -1 to 1 x ஸ்கொயர் dx equal to a க்கு பதிலா w1 w2 w1 x1 ஸ்கொயர் plus w2 x2 ஸ்கொயர் equal to 2/3. அடுத்து கடை -1 to 1 x cube dx பாத்தீங்கன்னா w1 x1 cube plus w2 x2 cube equal to இந்த வேல்யூ -1 to 1 x cube வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா 0 ன்னு வரும். equal to 0 ன்னு போட்டுப்பாங்க. இத போய் நம்ம இந்த சிம்பிளா இந்த f of x1 f of x2 க்கு போல என்ன கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை போய் அப்படியே போடுறது அவ்வளவுதான். 1 ன்னு போறப்ப வெறும் w1 plus w2 ன்னு வரும். x ன்னு போறப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு x1 செகண்ட் பாயிண்ட்க்கு x2 ன்னு வரும். அடுத்து x ஸ்கொயர் ன்னு போறப்ப ஃபர்ஸ்ட்க்கு x1 ஸ்கொயர் செகண்ட்க்கு x2 ஸ்கொயர் ன்னு வரும். இங்க வந்து என்ன போட்டுப்பானா இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ போட்டுப்பாங்க. இப்போ இந்த 4 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான். இத சால்வ் பண்ணா நமக்கு வேணாம். அதாவது நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து நமக்கு பாலிடெக்னிக் லைக் பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரூஃப்லாம் நமக்கு தேவையில்லை. கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு வந்து அதை ஜஸ்டா நல்லா ரொம்ப பண்ணிக்கணும், அதான் பெஸ்ட். அப்படி பார்க்குறப்ப நமக்கு இதை நான் இந்த 4 ஈக்குவேஷனுமே சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் x1 minus x2 equal to 1/3 root of 1/3 கிடைக்கும். w1 w2 equal to 1 கிடைக்கும். நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும் போகுது. கண்டிப்பா 4 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா 4 வேல்யூஸையும் கண்டுபிடிக்கலாம். ஒன்னு இதை வந்து நம்ம அப்ப இது ஈஸியா ஆக வச்சுக்கலாம். 2 பாயிண்ட் ஃபார்முலா வரப்ப x1 equal to 1/√3 x2 equal to -1/√3 அதாவது -x ன்னு போட்டுருக்காங்க. இது ஆக வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து எப்போ எக்ஸாக்டா இருக்கும்னு கேட்குறப்ப 3 டிகிரி வரைக்கும் தான் எக்ஸாக்டா இருக்கும். சார் அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த ஃபார்முலா 2 பாயிண்ட் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா அந்த நம்ம
ஏற்கனவே பார்த்து வச்சிருந்தோம்ல சார், W1 f of x1 plus W2 f of x2. இதில் போய் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வெளியே போட்டுருவோம். -1 to 1 f of x dx equal to W1க்கு பதிலாக 1, f of xக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, x1க்கு பதிலாக 1/3 plus f of -1/3. இதை தான் வந்து 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. காசியன் 2 பாயிண்ட் ஃபார்முலா. இதான் என்ன ஃபார்முலான்னு சொல்லுவாங்க சார், காசியன் 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அப்போ காசியன் 2 பாயிண்ட் ஃபார்முலா மூலமா நீங்க சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா சிம்பிளா அதில் போய் எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ண போறோம், √1/3 அங்க இன்னொரு இருக்குதுன்னா -√1/3 போட்டு ஆட் பண்ணி போட்டா போதும். இதை தான் வந்து இல்லைன்னா இதுவே வேற எப்படி அந்த இதோட வேரியஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. f of 0.57735 plus f of -0.57735. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா ஆச்சுங்க சார். இது எதுக்கு வளவலன்னு சொல்றோம்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். நான் இப்போ இதில் வந்து நமக்கு சம்ஸ் கேட்காதப்ப இந்த மாதிரி தேதி கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. அதனால கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வந்துச்சுப்பா டெஜரட் ஃபார்முலா தான் கொண்டு வருவோம். இது 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அடுத்து 3 பாயிண்ட் ஃபார்முலான்னு வரப்ப நம்ம எதுவுமே இதே அது ப்ரொசீஜரா அப்போ என்ன செய்ய போறாங்க, இன்னொன்று சேர்க்க போறோம். 2 பாயிண்ட் பார்த்து இன்னொரு பாயிண்ட் சேர்க்க போறீங்க. இன்னொரு பாயிண்ட் சேர்த்தீங்கன்னா இப்போ இது 3 பாயிண்ட் ஃபார்முலா பார்க்குறப்ப 3 பாயிண்ட் ஃபார்முலா -1 to 1 f of x dx equal to என்ன வரும், W1 f of x1 plus W2 f of x2 plus W3 f of x3. அப்போ இது எப்போ எக்ஸாக்டா இருக்கும் அப்படின்னா இது 2n minus 1 equal to இந்த 3 இருக்கனால 6 minus 1 5 degrees of polynomial. அங்க பார்த்து 3 degrees பார்த்தோம், இங்க வரப்ப என்ன வந்துடும் 5 degrees. அந்த ஃபார்முலா போடும், ஃபர்ஸ்டே சொன்ன ஃபார்முலா s=2n - 1 அதை போட்டுப்பாங்க. அப்போ இதில் இருந்து இப்போ எப்படி எடுத்துப்பாங்கன்னா இந்த f of xங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் 1 x x2 x3 x power 4 வரைக்கும் எடுத்துப்பாங்க. சாரி 1 x x2 அடுத்தாங்க சார் இதை சால்வ் பண்றப்ப என்ன கிடைச்சிருக்கும்னா x1 equal to -3/5, x2 equal to 0, x3 equal to +3/5. இதுக்கு பதிலாக -0.77459 கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா -√0.6 கொடுத்துருக்கலாம். இதுக்கு பதிலாக அப்படி ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா 0.77459 equal to √0.6. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டுருங்க. மேலே இருக்க ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா மேலே கிடச்சிடும். W1 போல அதே வெயிட்டும் பார்க்கணும். W1 W3ன்னு வர்றப்ப 5/9 இதான் வந்து 0.55555 போட்டுப்பாங்க. அடுத்து W2ன்னு பார்க்குறப்ப 8/9 இதான் 0.888 போட்டுருப்பாங்க. அப்படியே இந்த ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா காசியன் 3 பாயிண்ட் ஃபார்முலா என்ன கிடைச்சிடும், f of x dx equal to 5/9 into W1 W2. ஆமாப்பா W1 W3 ஈக்குவலா இருக்கு. அதனால பொதுவாக 5/9 வெளியே எடுத்தோம்னா f of 3/5 plus f of -3/5 போடலாம் ஐயா, plus 8/9 into f of 0. x2 வந்து என்னன்னு பார்த்துருக்கோம், 0ன்னு பார்த்துருக்கோம். சொல்றது புரியுதுல சார். W2 அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காரு, ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்கு 5/9 வந்திருக்கு, இங்கேயும் 5/9 வந்திருக்கு, அதனால காமன் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து -3/5 அந்த +3/5 தெரியாச்சு. இதுக்கு வந்து W2 equal to 0, அதனால x2 equal to 0 சாரி, அதனால x2க்கு பதிலாக 0. இதுதான் வந்து காசியன் 3 பாயிண்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபார்முலா இஸ் எக்ஸாக்ட் ஃபார் த பாலினாமியல் ஆஃப் டிகிரி 5. அப்போ எதுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு தூரம் சொல்லியிருக்கோம்னா இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இதில் ஃபர்ஸ்ட் அப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்குறப்போ கிளாஸ் இப்போ 10 பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2n கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். அடுத்து அதோட டிகிரி வந்து less than or equal to 2n minus
ஒன்றா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டர் பாலினாமியல் இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நம்ம காசியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலாவை ட்ரைவ் பண்ணி கொண்டு வராங்க. எப்படின்னா இந்த லெஜெண்டர் பாலினாமியலுடைய ரூட்ஸ் தான் இங்கே வந்து 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா 3 பாயிண்ட் ஃபார்முலாவுக்கு யூஸ் ஆகும். 2 பாயிண்ட் டபுள் இங்கே வந்து அடுத்து வெயிட்டையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருக்க பாயிண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அது 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு வர்றப்ப அங்கே வந்து எக்ஸாக்ட் ஃபார் 3 டிகிரி பாலினாமியல்ஸ், அங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1/3, வெயிட் வந்து பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே 1 தான் வரும், W1 W2. 3 பாயிண்ட் ஃபார்முலான்னு வர்றப்ப x1 மூணு ரூட்ஸ் கிடைச்சிருக்கும், x1 x3 வந்து பிளஸ் √3/5 இல்லாட்டா மைனஸ் √3/5. கடைசியில் வெயிட் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப W1 W3 வந்து 5/9, W2 மட்டும் 8/9. அதான் அந்த பாயிண்ட் இந்த 0.55 அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் சார், இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம காசியன் பாயிண்ட்ஸில் 2 பாயிண்ட் ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், 3 பாயிண்ட் ஃபார்முலாவும் தெரிஞ்சிடும். இதை அப்ளை பண்ணி ஒரு சம் பார்த்தா நமக்கு என்ன நீட்டாக முடிய போகுது. சரி, இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன விட்டுருப்போம்னா, இப்போ -1 to 1க்குள்ள தள்ள இன்டர்வல் வந்து நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், காசியன் கோஆர்டினேட்ஸ்னால என்னன்னு பார்த்துருக்கோங்க, -1 to +1 பார்த்துருக்கோம். அப்படி தராத பட்சத்தில் தான் அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், -1 வந்து தராதப்ப நம்ம மெட்டீரியல் அதை முத பக்கத்தில் சொல்லியிருப்போம். மெட்டீரியலே முத பக்கத்தில் சொல்லியிருப்போம். நம்ம செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன், எனி ஃபைனைட் இன்டர்வல் a, b can be transferred into -1, 1 by the transformation x equal to, அப்ப எனி ஃபைனைட் அப்ப a, b நம்ம எந்த ஒரு இன்டர்வலையுமே எப்படி சேஞ்ச் பண்ணிடலாங்க, -1 to 1க்குள்ள சேஞ்ச் பண்ணிடலாம். எப்படிங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா x equal to b minus a by 2 t plus b plus a by 2. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து y ஓட வேல்யூனா f of x தானங்க, அதனால அப்படியே f of இத அப்படியே போட்டுப்பாங்க, b plus a by 2 into t. இந்த இடத்துல t க்கு பதிலா z கொடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு வேரியபிள் மைனஸ் அப்ப d minus இங்க வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆகும், இங்க ஃபர்ஸ்ட் மைனஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாவ வச்சுக்கோங்க, -1 to 1 அப்படி இது கூட கேட்கலாம், இது எப்படி கேட்கலாம், in the Gaussian quadrature the interval -2, 2 f of x dx will be transferred into -1 to எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்கலாம். அதனால அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணா x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், அப்படி क्वेश्चन அரைஸ் ஆகும். அதனால நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்டர்வல்ல தானே போட்டுருக்காங்க, a to b ன்னு வரப்ப அந்த இன்டர்வல்ல தான் முதல்ல கழிச்சிருக்காங்க, b minus a அடுத்து b plus a. இதாவது கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம மெட்டீரியல் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 43ஆம் பக்கத்துல இருந்து 45ஆம் பக்கம் வரைக்கும் நம்ம சொன்ன விஷயம் தான், 43, 44, 45. காசியன் 1 பாயிண்ட் ஃபார்முலாவும் சொல்லியிருக்கோம் கடைசியா 45ஆம் பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா காசியன் 1 பாயிண்ட் ரூல் -1 to 1 f of x dx equal to அது ஒரு பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அங்க வந்து வெயிட் என்னங்க கிடைக்குது, x0 வந்து என்ன கிடைச்சதுன்னா 1 பாயிண்ட் இருக்கிறப்ப நம்ம என்ன 1 தானே எடுத்துருப்போம், பாலினாமியல் லெஜெண்டர் பாலினாமியல் வந்து 1, அதனால என்ன கிடைச்சிருக்குங்க x equal to 0, x equal to 0. அதனால தான் 2f of 0 ன்னு போட்டுருப்பாங்க. காஸ் 1 பாயிண்ட் ஃபார்முலான்னு வரப்ப p1 of x வந்து நம்ம என்ன சொல்லுவோம், p1 of x equal to x தானே சார், p1 of x equal to x. இதோட இது பாக்குறப்ப நம்ம x equal to 0 னால ஈக்குவல் பண்ணுவோம், அதான் ரூட் x equal to 0, அதனால x equal to 0 ன்னு போட்டுப்பாங்க. இதுக்கு வெயிட் ஃபங்க்ஷன் பாக்குறப்ப w1 equal to 2, அதனால தான் -1 to 1 f of x dx equal to w1 f of x1 ஒரு 1 பாயிண்ட்னால 2 into f of 0 ன்னு போட்டுருக்கோம். இது 1 பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு இல்ல, இருந்தாலும் நமக்கு 2 பாயிண்ட் ஃபார்முலா 3 பாயிண்ட் ஃபார்முலா தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 46ஆம் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே முக்கியமானது சார். எதனால முக்கியமானதுன்னா எரர் டேம் வந்து நமக்கு கண்டிப்பா கேட்கறாங்க. எரர் பவுண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு, கன்கேஷன் எரர் ஆஃப் த போனோட கேட்ட கொஸ்டின் என்னதுங்க, கன்கேஷன் எரர் ஆஃப் த லெக்ரான்ஜி பாலினாமியல் கேட்டாங்க. கன்கேஷன் எரரே கொடுத்துட்டு இது எதோட எரர்னு கேட்டாங்க, லெக்ரான்ஜி ஸ்பிளிட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து எரர் பவுண்ட் நல்லா பாத்துக்கணும். அப்ப 46 பேஜ் நம்பர் 46ல இருக்கு பாருங்க,
அதை நீங்க வந்து ஒரே இந்த எரர் ஃபுல்லாவே நீங்க ஒரு மெட்டீரியல் மாதிரி எழுதணும். எரர் ஃபுல்லாவே எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இருந்து இந்த பக்கம் ஃபுல்லாவே என்ன வரணுங்க? மெத்தட்ஸ் வரணும். எல்லா மெத்தட்லயுமே எரர் இருக்குல்லங்க. அப்ப ட்ரங்கேஷன் எரர் போட்டு ஒரே பேப்பர்ல என்ன செஞ்சிடலாம்? நீங்க எரர் பவுண்ட் ஃபுல்லா எரர் ட்ரங்கேஷன் எரர் ஃபுல்லாவே நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஒரே பேஜ்ல அடைக்கலாம். மொத்தம் என்னென்ன மாடல் இருக்கோ அந்த மாடல் நம்ம ஃபுல்லா தெரிவிக்குங்க. ட்ரங்கேஷன் எரர் மட்டும் எடுத்து எழுதுங்க. ஒரு கொஸ்டின் உறுதியா இருக்குது, கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஆனால் ட்ரங்கேஷன் எரர் நல்லா பார்த்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the error term in the Gaussian 1 point formula. Gaussian 1 point formula